வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வளமிக்க மொழி. காலத்தால் மூத்த தமிழ்மொழி தனித்தன்மையால் கூற்று செம்மொழியாய் திகழ்கிறது. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, எண்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி என்பார் பாவாணர். நிலைத்த மொழி. உலகில் 1000ற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பர் மொழி நூலார். இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000. இவற்றுள்ளும் 2000 ஆண்டுகட்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் சிலவே. அவை தமிழ், சீனம், சமற்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம் ஆகியன. இவற்றுள் லத்தீனும் ஈப்ருவும் வழக்கிழந்து போயின. இன்னும் நிலைத்து நிற்கும் மொழிகளுள் நம் தமிழ்மொழியும் ஒன்று. ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதா. அம்மொழி பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதிமன்ற மொழியாக, பயிற்று மொழியாக நிலை பெற்றிடல் வேண்டும். இலக்கிய வளம். இலக்கண அரண் மிகுந்த சொல் வளம், வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் மாண்பு, காலத்திற்கேற்ற புதுமை என பல வகைகளிலும் சிறப்பு பெற்றிருத்தல் வேண்டும். தமிழ் மொழிக்கு இவை அனைத்தும் பொருந்தும். செம்மொழி தகுதிகள். தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொது பண்பு, நடுவுநிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை, இலக்கிய தனித்தன்மை, வெளிப்பாட்டு, மொழிக் கோட்பாடு என 16 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் தொழில் வல்லுநர்களும் வரையறுத்துள்ளார்கள். தொன்மை. முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி காண்டம். அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே என்கிறார் ஆய்வாளர். அக்குமரி காண்டத்தில் முதல் இடைத்தமிழ்ச் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தனர். இந்நிலப்பகுதி கடற்கோளால் கொள்ளப்பட்டதால் தமிழ்ச் சான்றோரால் 3வது தமிழ்ச் சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. இது 3000 ஆண்டுகட்கு முன் நிகழ்ந்தது என்பர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்றுமுள தென்தமிழ் என்பார் கம்பர். பிறமொழி தாக்கமின்மை. காலச்சூழலே மொழி கலப்பினை ஏற்படுத்துகிறது. ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிறமொழிச் சொற்கள் கலந்துள்ளன. வடமொழியிலும் தமிழ், பிராகிருதம், பாலி மொழிச் சொற்கள் கலந்துள்ளன. இவ்வாறே தமிழிலும் பிறமொழிச் சொற்கள் கலந்துள்ளன. பிறமொழிச் சொற்கள் நீக்கினால் பல மொழிகள் இயங்கா. ஆனால் தமிழ் ஒன்றே பிறமொழிச் சொற்களை நீக்கினாலும் இனிது இயங்கவல்லது. மிகுதியான வேர் சொற்களைக் கொண்ட தொலை தமிழ். அவ்வேர் சொற்களைக் கொண்டே புது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கிக் கொள்ள இயலும். தாய்மை. தமிழ் மொழியானது திராவிட மொழிக்கான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் ஆகிய மொழிகளை தாய்மொழியாக திகழ்கிறது. அது பிராகி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவெல். 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். ஆதலால் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் என்பது பெருமைக்குரிய ஒன்று. தனித்தன்மை. இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளைக் கொண்டது தமிழ். தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது. உலகில் பேசப்படும் மொழிகளுள் தமிழ் பழமையோ அதன் பெருமையோ எம்மொழியாலும் நெருங்கவியலாது. தமிழ்மொழி இரவா இலக்கிய இலக்கண வளங்கொண்டு தனக்கென துணிநோக்கும் போக்கும் கொண்டுள்ளது. இவையாவும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகளே. இலக்கிய வளம். இலக்கண சிறப்பு. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். இவற்றின் மொத்த அடிகள் 26,350. அக்காலத்தே இவ்வளவிற்கு
விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமில் சுவலபில் என்னும் செக் நாட்டு மொழியில் பேரறிஞரின் முடிவு. மார்க்சு முல்லர் என்னும் மொழி நூலறிஞரால் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியிருக்கின்றார். உலக இலக்கியங்கள் எவற்றிற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கு உண்டு. அவை தொன்ம கருத்துகளின் அடிப்படையில் எழுதாமல் மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்தின. ஆதலால் சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியங்கள் எனலாம். தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பானது தனிச்சிறப்புடையது, நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்பார் கெல்லட். தமிழ் கிடைத்த இலக்கண நூல்களுள் மிகத் பழமையானது தொல்காப்பியம். இஃது எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றுக்கும் இலக்கணம் கூறுகின்றது. தொல்காப்பியரின் ஆசிரியராக அகத்தியர் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதினார். அந்நூலுக்கு அகத்தியம் என்பது பெயர். அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்றுமென்றால் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவது தமிழ் மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருத்தல் வேண்டும். அத்தகைய இலக்க வளமுடையது தமிழ் மொழி. தமிழர் தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்தனர். ஒன்றே குலம் எனப் போற்றினர். தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால் என்றுணர்ந்தனர். செம்புல பெயல் நீர்போல் அன்புள்ளம் கொண்டனர். இவ்வாறான பொதுமை அறங்களைத் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. அவை உலகத்தால் போற்றப்படுகின்றன. சங்க இலக்கியங்கள் இனம், மொழி, மதம் கடந்தவை, இயற்கையோடு கயந்தவை, உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்கள் உடையவை, மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்கள் மொழிபவை, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு. சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகளல்ல. அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள். அறிவுடன் பொருந்தி வருவன, அறத்தோடு நிலையாய் நிற்பன. அவை பகுத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல், ஞானம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பிறன்மனை நோக்கப் பேராண்மை முதலிய பாட்டு நெறிமுறையும் வெளிப்படுத்துகின்றன. உயர் சிந்தனை யாதுமுறை யாவரும் கேளீர் என உலக மக்கள் ஒன்றிய துறவுகளாக உயர் சிந்தனை மிக்கது புறநானூறு. அஃது உரிமைக்கு உறவுகோல் ஊன்றுவது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. அது மக்கட்பண்பில்லாதவரை மரம் எனப் பழிக்கிறது. இவை எல்லாம் தமிழ் மொழிக்கே உரிய விழுமிய சிந்தனைகள். கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு. தமிழ் சான்றோர் மொழியை இயல், இசை, நாடகம் எனப் பிரித்து வளமடையச் செய்தனர். மேலும் எளிய குடிமகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்றும் அறநெறியை உலகாள்வோர்க்கு உணர்த்துகிறது. இந்நூல் கூறும் கலைநுட்ப செய்திகள் சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளை சான்றுகளாக திகழ்கின்றன. மொழி கோட்பாடு. தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணிப் பின்பற்றுவதற்காக வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்பார் முனைவர் எமினோ. எக்காலத்திற்கும் பொருந்தும் மொழியியல் கோட்பாடுகளை வகுத்த தமிழர் தம் மொழித்தரம் ஆராயத்தக்கது. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பர். ஆனால் தமிழுக்கு 500 ஒலிகளைக் கொண்டது. இதுவே மனித உணர்வுகள் அனைத்துக்கும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது என்பார் மொழி நூலார். தமிழ் மொழி கால பொதுமையை பெறத்தக்க வல்லது, கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்றது. இவ்வாறு செம்மொழிக்கான 16 கோட்பாடுகளும் முற்றிலும் பொருத்தமாறு அமைந்து ஒரு மொழி. இவ்வாறு சிறப்புமிக்க தமிழைச் செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என முயற்சியில் 1901 தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவணரசு 2004ஆம் ஆண்டு அக்டோபரில் தமிழ் மொழியை செம்மொழியாக ஏற்பளித்தது.